எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி மசாலா பூரி செய்ய போகிறேன். இப்போ அந்த பூரி எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் மாவு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவி விட்டுடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மேலே மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா நம்ம இப்படி ஊட்டி எடுத்துடலாம். எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம உள்ளே விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.